ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டில் நடந்த மாட்டுப்பொங்கல் பண்டிகை பற்றின ஒரு சின்ன விலாக் தான். இது கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான மாட்டுப்பொங்கல் பண்டிகையோட தொகுப்பு. நீங்கள் நகரத்தில் இருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக இருக்கும். அதுக்காக தான் வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். என் தம்பி 2 பேரும் ஆடு கன்றுக்குட்டி இது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு குளிக்க ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போகிறான். என்னோடய அண்ணா பையன் தோரணம் கட்டுறதுக்கு கூழுப்பூ எடுக்க வச்சுட்டா. நானும் எங்கள் சித்தியும் இன்றைக்கி பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். மாட்டு பொங்கலுக்கு குடும்ப மருமகள் தான் வைக்கணும்னு இல்லை, யார் வேணாலும் வைக்கலாம். ஸோ அதனால் நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். மாடெல்லாம் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. குளித்த மாடெல்லாம் பொட்டு வச்சுட்டு மாட்டு கொம்புக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு ஸோ கட்டுத்தோரையெல்லாம் கூட்டி சாணம் தெளித்து சுத்தம் பண்ணி கோலமும் போட்டாச்சு. மாட்டுக்கு கயிறெல்லாம் புதுசாகவும் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் ஆடுங்களும் எல்லாம் குளித்து அதுங்களுக்கும் பொட்டு வச்சு அதுங்க கொம்புங்களுக்கு குட்டி குட்டியாக இருந்தாலும் அதையும் நம்ம பெயிண்ட் அடித்து விட்டாச்சு. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்திருந்த பொங்கல் அப்போ மாட்டுப்பொங்கல் விலாகும் நான் எடுத்து நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோடய லிங்க் கீழே கொடுத்துட்றேன், பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் மாட்டுப்பொங்கல் வீட்டில் இருக்குது. என்ன ஆடு மாடுங்க மட்டும் மாறியிருக்காங்க. அவங்க அம்மாக்களுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் குழந்தைங்க. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் ஆடு மாடுங்களுக்கு இந்த வருஷம் எங்கள் வீட்டில் மாட்டுப்பொங்கல் பண்டிகை நடந்துகிட்டு இருந்தது. பொங்கல் ரெடியாகி கொஞ்சம் சிம்மில் போட்டு இறக்கி வச்சாச்சு. கரும்பு ஊனி முடக்கத்தான் கீரை கூலப்பூ வேப்பாயில் இதெல்லாம் வச்சு ஒரு தோரணம் கட்டுவாங்க. அதுக்காக தான் கரும்புக்கு குழி பறிக்கிறாங்க. சித்தப்பா தம்பிக்கு கைட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ குழியெல்லாம் பறித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வாசலில் சாணம் தெளித்து கோலம் போட்டு 2 பக்கமும் கரும்பு ஊண்டி இது உலக்க அதுக்கப்புறம் சொரட்டாந்தடின்னு சொல்லுவாங்க. குச்சியில் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் சரியாக சொல்ல தெரியல. அடுத்த வீடியோவில் பெரியவங்ககிட்ட கேட்டுட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாழை இலையில் சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், கொஞ்சம் வாழைப்பழம், ஒரு பிட்டு வெல்லம், அதுக்கப்புறம் பரங்கிக்காய் பொரியல். இதுதான் ட்ரெடிஷ்னலாக சமைச்சிட்ருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் பரிமாறியாச்சு. அதுக்கப்புறம் மூளையில் கார்னர்லேயும் சின்ன சின்ன தடுப்பையில் போட்டும் இந்த பொங்கலத்தை படையெல்லாம் வச்சுருக்காங்க. சாம்பிராணி தூபம்லாம் காட்டி கற்பூரம் ஏற்றி மாட்டு பொங்கலுக்கு வழிபாடு செஞ்சாச்சு. இப்போ அடுப்பில் இருக்க நெருப்பு எடுத்து அதில் மிளகாயும் உப்பும் போட்டு திஷ்டி கழிச்சிட்டு ஒரு கையில் சாம்பிராணி, ஒரு கையில் படையல், இன்னொரு கையில் திஷ்டியும் எடுத்துட்டு மாட்டுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. மாட்டுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டதுக்கப்புறமா திரும்பவும் வீட்டில் அந்த படையல் போட்ட இடத்துல கற்பூரம் காமிச்சு பூஜையை முடிச்சிடுறாங்க. இதுதான் மாட்டுப்பொங்கல் வழிபாடு முறை எங்கள் கிராமத்தில் எங்கள் வீட்டில் செஞ்சிட்ருக்க பழக்க வழக்கம். இதுக்கப்புறம் பசுமாட்டை ஓட்டிகிட்டு பட்டி மிதிக்கிறதுன்னு ஒன்று செய்வாங்க. மாட்டு சாணத்தில் நவதானியங்களும் பாலும் விட்டு மாட்டோட வலது காலால் அதை மிதிக்க வச்சுட்டு அந்த தோரணத்துக்குள்ளார இருக்க கரும்பு வழியாக கூட்டிகிட்டு திரும்பவும் பட்டியிலே கட்டிடுவாங்க. ஸோ கன்றுக்குட்டியும் கூட கூட்டிகிட்டு வருவாங்க. மாடு வர அடம் பிடிச்சதுன்னா, இந்த மாடு சமத்தாக வந்துட்டதுனால பட்டி மிதிச்சுட்டு திரும்பவும் கட்டுத்துறைக்கே போயிடுச்சு. மாட்டுப்பொங்கல் நைட்டு இந்த மாதிரி நெருப்பு குளிர்காய போட்டுட்டு சுற்றி உட்காந்து கரும்பு சாப்பிட்டு முடிச்சிருவோம். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பொங்கல் பண்டிகை விழாக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.